இருக்கிறான். ஆனா இஸ்லாம் தான் பெண்களை தூக்கி உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து தாயின்றா இவ்வளோ பெரிய அந்தஸ்து. ஒரு மனைவி வைஃபாக இருக்கக்கூடிய ஒரு பெண், ஆஸ் அ வைஃப், அவளை எவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாம் உயர்த்திக்கின்றா. ஒரு மாப்பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி வ அன கைருன் லி அஹ்லி. உங்கள ஆக சிறந்தவர். இன்னைக்கு எங்கள்கிட்ட கேட்டா உங்கள யாரு பெஸ்டால் யாரு அப்படின்னு கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? பள்ளியில வந்து முன்சப்ல இருந்து தொழுகிறாரு, தஹஜ்ஜத் தொழுகிறாரு, நிறைய உம்ராக்களை செய்யறாரு, ஹஜ்ஜி செய்யறாரு, அள்ளி அள்ளி தான தர்மங்களை கொடுக்கிறாரு, பள்ளிக்கு செலவழிக்கிறாரு. என்னப்பா அவரை பத்தி குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லையே, இவ்வளோ நல்ல மனிதராக இருக்கிறாரு நாங்க சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி. உங்கள ஆக சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்களோட மனைவி இடத்துல யாரு சிறந்தவரோ அவருதான் ஆக சிறந்தவர் அப்படின்றார். எங்கட மனைவிமார் எங்களை பார்த்து சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் என் ஹஸ்பண்ட் நல்ல மனிதர், என் ஹஸ்பண்ட் பெஸ்டான ஆள், என் ஹஸ்பண்ட் எனக்கு சொர்க்கத்துக்கு போற வழி என காட்டித்தாராரு, அவரை விட உலகத்துல நல்லவர் வேற யாரும் இல்லைன்னு மனைவி சொன்னா நாங்க நல்லவங்க. இல்லைண்டா நீங்க முழு உலகத்துக்கும் போயிட்டு சோசியல் ஒர்க் பண்ணுங்க, முழு உலகத்துக்கும் சதக்கா கொடுங்க, உங்களுக்கு மனைவி நல்லவர் அப்படின்னு சொல்லலண்டா ஒரு நாளும் நாங்க நல்லவங்க கிடையாது. அல்லாஹ் மனைவி அந்தஸ்து எவ்வளவு உயர்த்தினான், இவ்வளவு உயர்த்தினான். எல்லாம் செய்யலும், தாஜத்துக்கும் வரையலும், ஆனா மனைவிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஏண்ட மனைவிக்கு நான் சிறந்தவராக இருக்கிறேன். ஆயிஷா சொன்னாங்க ஒரு சந்தர்ப்பத்துல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உலகத்துல என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு இருக்கக்கூடிய கணவரை போற வேற யாருமே கிடையாது. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டினான். அப்படி மனைவியிட அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தினான். ஒரு மகள், ஒரு பெண் குழந்தை, அவளுடைய அந்தஸ்து எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்தினான்டா ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு மனிதர் வந்தாரு. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு 3 பொம்பளை புள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, யாராவது ஒரு மனிதர் அந்த மனிதருக்கு 3 பொம்பளை புள்ளைகள் இருந்து அந்த 3 பொம்பளை புள்ளைகளையும் அந்த உம்மாம் வாப்பாம் மார்க்க அறிவை கொடுத்து பக்குவமான வாழ்க்கையை காட்டி கொடுத்து பேணுதலான வாழ்க்கையை காட்டி கொடுத்து நல்ல மார்க்க கல்வியை படிச்சு கொடுத்து வளர்த்தாங்கண்டா அந்த உம்மாம் வாப்பாம் சொர்க்கவாதி அப்படிங்கிறாங்க. இன்னொரு சஹாபி பக்கத்துல இருந்து வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு 2 மகள்மார் இருக்கிறாங்க, எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது ஒரு மனிதர் அந்த மனிதனுக்கு 2 பொம்பளை புள்ள இருந்து அந்த 2 பொம்பளை புள்ளக்கையும் மார்க்க அறிவை கொடுத்து பக்குவமான வாழ்க்கையை காட்டி கொடுத்து ஒழுக்கமான முறையில வளர்ப்பாங்க இருந்தா அந்த உம்மாம் வாப்பம் சொர்க்கவாதி அப்படின்றாங்க. இன்னொரு சஹாபி பக்கத்துல இருந்து வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறா அப்படின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு ஒரே ஒரு பொம்பளை புள்ளதான் இருக்குது, அந்த பொம்பளை புள்ளைக்கு மார்க்க அறிவை படிச்சு கொடுத்து தீனுடைய அறிவை படிச்சு கொடுத்து பக்குவமான வாழ்க்கையை காட்டி கொடுத்து பேணுதலாக அந்த புள்ளைய வளர்த்தாங்கண்டா அந்த உம்மாம் பாப்பம் சொர்க்கவாதி அப்படின்னா. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு பொம்பளை புள்ள சீரான முறையில வளர்றது உம்மா வாப்பா சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணம். ஒரு சகோதரியுடைய அந்தஸ்து அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தினான்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சகோதரி கைய உயர்த்தி துஆ செய்றா. யாருக்கு? சகோதரனுக்கு. யா அல்லாஹ் என் சகோதரன் கஷ்டத்துல இருக்கிறாரு, என் நானா பிரச்சனையில இருக்கிறாரு, என் தம்பி சிரமத்தோட இருக்கிறாரு, அவரது கஷ்டத்தை நீக்கிறியா அல்லாஹ், அவரது பிரச்சனையை நீக்கிறியா அல்லாஹ்ன்னு சொந்த சகோதரி எங்களுக்காக வேண்டி துஆ செய்றா. எங்கட சகோதரி எங்களுக்கு துஆ செய்றா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹ் அந்த சகோதரியோட துஆவை எந்த திரையும் இல்லாம கபூல். நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களோட பிரச்சனைக்கு
உங்களோட தாத்தாட தங்கச்சிட்ட போயிட்டு சொல்லுங்க, தங்கச்சி எனக்கு துவா செய்யுங்களே, தாத்தா எனக்கு துவா செய்யுங்களேன்னு. அந்த புள்ள கையை எடுத்து, யாழ்ல நான பாவம் யாழ்லா, இந்த நானுக்கு ரஹ்மத் செய்யாள்லா, நானோட கஷ்டத்தை நீக்கிடு யாழ்லான்னு கேட்டா ஒரு திரையும் இல்லாமல் அல்லாஹ் கபூல் செய்யும். அவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் சகோதரியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பெண்களுடைய அந்தஸ்து இஸ்லாத்துல இந்த அளவு உயர்வ கண்ணியமான நிலைமையை கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான் பெண்களுக்கு, நீங்க உங்களை மறைச்சிக்கோங்க, நீங்க உங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, நீங்க வெளியில தெரிய வானம், அந்நிய ஆண்கள்ட முன்னுக்கால வந்து உங்களை அழக நீங்க காட்டவானம், நீங்க பொறுமதியானவங்க, நீங்க உயர்ந்தவங்க, நீங்க கண்ணியமானவங்க. கண்ணியமான உயர்ந்த வஸ்துக்கள், பொறுமதியான வஸ்துக்களை யாரும் வெளியில வைக்கிறது இல்லை. தங்கம் மாணிக்கம் நாங்க அப்படி வெளியில வைப்போமா? கபட்ல கிளாஸ்ல காட்டுறதுக்கு வைப்போமா? தவடிக்குது. வீட்டுல பாருங்க, கப் எடுத்துட்டு வந்தா அல்லது அவார்டு எடுத்துட்டு வந்தா அல்லது கிளாஸ் செட் எல்லாம் கொண்டு வந்தா முன்னுக்கு கபட்ல வைப்போம். தங்கம் கபட்ல தொங்க வைக்கலுமே. வீட்டுள்ள மனைவியிட பிள்ளைகளோட நகையெல்லாம் அப்படி அதை வைக்கிற மாதிரி வைப்போமா? நாங்க மாணிக்கம் வியாபாரம் பண்றாரா? அவர் மாணிக்கம் எல்லாம் எப்படி முன்னுக்கு வைப்பாரா? எங்க வைப்பாங்க? அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பாதுகாப்பான இடம்னு சொல்லி அந்த வீட்டுல அந்த பெண்கள் நினைப்பாங்களோ அந்த இடத்துலதான் கொண்டு போய் வைப்பாங்க. புள்ளைக்கு கையில எட்டுறதுக்கு மாதிரி வைக்க மாட்டாங்க. அது நல்லா மறைச்சி சுத்தி அந்த பெட்டிக்குள்ள அவன் கொடுத்த பெட்டியில தான் வைப்பாங்க. வேறொரு இடத்துல வைக்க பயன், என்னமா நடந்துடுமோ, கீறிப்படுமோ அப்படின்னு அந்த அளவு தூரத்துக்கு அதை கட் பண்ணி அதுக்கு போற உடுப்புக்கு கீழால இல்லாட்டி மறைச்சி அதுக்கு மேல புடவைய சுத்தி இந்த அளவு தூரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம். ஏன்? அது எவ்வளவு பொறுமதியோ அந்த அளவு தூரத்துக்கு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுது. இஸ்லாத்துல பெண்கள் என்றது அதை விட பொறுமதியானவங்க. இந்த பொறுமதி, அந்த பொறுமதிக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்துல பெண்கள் வெளியில சுத்தி திரிஞ்சாங்களே, இடுப்பை காட்டிக்கொண்டு கழுத்தை காட்டிக்கொண்டு முகத்தை திறந்து கொண்டு நினைச்ச மாதிரி போறது, நினைச்ச மாதிரி வாரது, இப்படியான நிலைமைய போல இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பின்னால நீங்க தெரியாதீங்க, இஸ்லாத்துக்குள்ளால நீங்க அலையாதீங்க, உங்களை மறைச்சுக்கோங்க, உங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உம்மு ஐமனை கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய மகளை கொண்டு போயிட்டு அலிட வீட்டுல விட்டுட்டு வாங்க அப்படின்றாங்க. சொன்னாங்க, நீங்க அலிட்ட சொல்லிட்டு வாங்க, நான் இஷாவுடைய தொழுகையை தொழுதுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. உம்மு ஐமன் ஹஜ்ரத் ஃபாத்திமா கொண்டு போயிட்டு விட்டுட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபா வருவாங்க இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவை தொழுதுட்டு போனாங்க வீட்டுக்கு. போய் ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்க, மகளையும் மருமகனையும் உட்கார வச்சாங்க. சொன்னாங்க, மகன் மருமகன்ட்டு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஆணையும் பெண்ணையும் படைச்சு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். ஆணை பொறுத்த வரையில ஆண் வெளியிலுள்ள விவகாரங்களை கவனிப்பாரு, பெண்ணை பொறுத்தவரையில பெண் வீட்டுக்குள்ள உள்ள விவகாரங்களை கவனிப்பாரு. எனவே அலி, நீங்க உங்களோட பொறுப்பு வீட்டுக்கு வெளியில் உள்ள விடயங்களை கவனிக்கிறது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, பாத்திமா நீங்க வீட்டுக்குள்ள உள்ள விடயங்களை கவனிங்க, வீட்டுக்குள்ள உள்ள முழு பொறுப்பும் உங்களோட பொறுப்பு, வீட்டுடைய நிர்வாகம் உங்களோட அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கொடுத்தாங்க. ஏனென்றா பொறுமதியான வஸ்து, பொறுமதியான அந்த வேல்யூபிள் அந்த விஷயம் ஒரு இடத்துல பாதுகாப்பாக மறைஞ்சு இருக்கிறதுலதான் அதுக்கு பாதுகாப்பும் நிம்மதி சந்தோஷம் இருக்குது அப்படின்றத அன்றைக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க இஸ்லாமிய வரலாறு அல்ல, எந்த வரலாறை பரட்டி பார்த்தாலும் சரி, எந்த வரலாறை பரட்டி பார்த்தாலும் சரி, 1400 வருடங்களுக்கு முன்னால இருந்து சுமார் 500-400 வருடங்களுக்கு முன்னால வரையில அப்படின்னு 1000 வருட காலத்தினுடைய வரலாறு பரட்டி பாருங்க. பெண்கள் எப்ப வெளியில வந்தாங்க, பெண்கள் எப்ப பொறுப்பா
கொடுக்கப்பட்டுச்சு. பெண்கள் எப்ப ஜனாதிபதியாக ஆனாங்க, பெண்கள் எப்ப ஸ்கூல்ல படிச்சு கொடுக்க வந்தாங்க, பெண்கள் எப்ப நர்ஸ்மாராக வந்தாங்க, பெண்கள் எப்ப டாக்டர்மாராக ஆகினாங்க, பெண்கள் எப்ப சந்தைக்கு வந்தாங்க, பெண்கள் எப்ப மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. வரலாறு பற்றி பாருங்க. வெறுமனே ஒரு 400 வருடங்களுக்கு உள்ளாலதான் யஹூதிகள் நசாராக்கள் கூட மறைச்சு வச்சிருந்தாங்க. வெளியில வாரத்துக்கு கூட இல்ல, தூக்கி ஓரமாக்கி வச்சிருந்தாங்க. இஸ்லாம் கண்ணியமான முறையில் வச்சிருந்து வெளியில வரவிடல. ஏன்? பொறுமதியான வஸ்து. எப்ப வெளியில வர ஆரம்பிச்சோ, எப்ப வெளியில வந்தாங்களோ அந்த நேரத்துல கணவனுக்கு பணிவிட செய்ய வேண்டிய மனைவி, மகனுக்கு கண்ணியமான முறையில் மகனோட நடக்க வேண்டிய தாய், இன்றைக்கு அந்நியவனுக்கு முன்னால போயிட்டு குனிஞ்சு கொண்டிருக்கிறான். வீட்டுக்குள்ள பக்குவமா இருக்க வேண்டிய பெண் இன்றைக்கு அந்நிய ஆணுக்கு போயிட்டு பையில நீட்டு கொண்டிருக்கிறாரு சைன் பண்றதுக்கு. கேவலம். அந்நியவனுக்கு இன்றைக்கு போயிட்டு வெயிட்டர் வேலை செய்யறான், இன்றைக்கு ரோட் கூட்டுறாள், இன்றைக்கு கேவலத்திலே கேவலமான வேலைகளை செய்யறாள். அதன் உங்களுக்கு தெரியும், சில பெண்கள், அதாவது ஆர்டிஸ்டல், தவறான நிலைமையில நடத்தப்படக்கூடிய பெண்கள் சொன்னாங்க, நாங்க ஏன் தான் பெண்களாக பிறந்தோமோ தெரியல, ஏன் தான் பெண்களாக பிறந்தோமோ தெரியல, எங்களை இந்த அளவு தூரத்துக்கு கேவலப்படுத்துறாங்களே. நாங்க இன்னைக்கு வெளியில இறங்கி வர வேண்டிய நிலைமை, நாங்க கேவலத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய நிலைமை இன்றைக்கு இருக்குது. நாங்க ஏன் பெண்களாக பிறந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அந்நிய பெண்கள், கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு பெண்கள் வெளியில இறங்கினதுனால சீரழிஞ்சு போனாங்க. வீட்டுக்குள்ள தாயாக இருக்க வேண்டிய பெண், ஒரு குழந்தைக்கு சரியான வழியை காட்ட வேண்டிய எங்கட பெண்கள் இன்றைக்கு ரோட்ல இறங்கினதுனால பக்குவமான வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து பேசியிருக்கு. அன்றைக்கு இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவுடைய தாய், அல்லாஹு அக்பர், எவ்வளவு பக்குவமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. சண்டை கிடையாது, பேணுதலான வாழ்க்கை. அதுக்கு முன்னால் உள்ள வரலாறு பரட்டி பாருங்க. இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவங்களோட தாய் எப்படிப்பட்ட பக்குவமான வாழ்க்கை. அதுக்கு முன்னால சஹாபாக்களோட வாழ்க்கையை பரட்டி பாருங்க, எப்படிப்பட்ட தாயாக அந்த பெண்கள் இருந்தாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சாங்க, குழந்தை பிறந்திருச்சு. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தாய், குழந்தை பிறந்திருக்கிறது. யாரு? அனஸ் பிறந்திருக்கிறாரு. உடனடியாக அவரது கணவன், உம்மு சுலைம் கணவன் மறந்துட்டாங்க, அல்லது இன்னொரு ரிவாயத் வருது விட்டுட்டு போயிட்டாங்க. நல்ல திறமையான பெண், வாலிப பெண் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. ப்ரப்போசல் வருது. என்ன தெரியுமா? உம்மு சுலைம், நான் உங்களை திருமணம் முடிக்க தயார். எத்தனையோ பேருடைய ப்ரப்போசல் வருது. உம்மு சுலைம் என்ன தெரியுமா சொன்னாங்க? லா அத்தஸவ்வஜ் ஹத்தா யுஸவ்விஜனி அனஸ். நான் திருமணம் முடிக்க மாட்டேன், என்னுடைய மகன் அனஸ் பெருத்து வாலிபராகி அவர் எனக்கு திருமணம் முடிச்சு தரும் வரையில. அப்படின்னா என்னுடைய மகன் வாலிபத்தை அடையும் வரையில திருமணம் முடிக்க மாட்டேன். எனக்கு என் மகனை கண்காணிச்சு வளர்க்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னாங்க. திருமணம் முடிக்க தயாராகல, முழுமையான முறையில மகனை கவனிக்கிறாங்க. எந்த அளவு தூரத்துக்கு என்று சொல்லி சொன்னா, அதுல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருத்து வாலிபத்தை அடைகிறாங்க. பக்குவமான வாலிபர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட்டிட்டு போனாங்க. யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய மகன் அனஸ், நான் உங்களோட ஹிதுமத்துல விடுறேன், நீங்க இவரை ஹிதுமத்துக்கு வச்சுக்கோங்க. வாங்காங்க வீட்டுக்கு. அதுல அனச அந்த தாய் சண்டை இல்லாம ரொம்ப சிரமத்தோட அல்லாஹ்ட உதவியோட எவ்வளோ பக்குவமா வளர்த்தாங்கண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுல அனசுக்கு துஆ செஞ்சாங்க. ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ், இந்த அனசுட வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக, அனசுக்கு செல்வத்தை வாரி வழங்குவாயாக. இந்த ரெண்டு துஆவையும் அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க.
எவ்வளோ பக்குவமான வாலிபராக இருந்ததன் காரணமாக அந்த துஆவுடைய அசராத் சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க ஹஜ்ரத் அனஸை பார்த்தோம், அவருடைய கையால அவருடைய நூற்றுக்கணக்கான குழந்தைகளை அடக்கம் செஞ்சுதான் பார்த்தோம் அப்படின்னா. இன்னும் சில சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரே நேரத்துல நாங்க அனஸை பார்த்தோம், அனஸும் அவருடைய மகன்மாரும் அந்த குழந்தைகளுடைய குழந்தைகள் பேர புள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து 70 பேர் ஒரே நேரத்துல தவாப் செய்யறத நாங்க பார்த்தோம் அப்படின்னா. அல்லாஹ் குழந்தைகள்ல அவ்வளோ பரக்கத்தை கொடுத்தான். பொதுவாக ஈச்சப்பழம் இருக்குது, கிதாபுகள்ல எழுதுறாங்க, பேரீச்சப்பழம் ஒரு வருஷத்துல ஒருக்கத்தான் அறுவடை செய்யலும், அறுவடை அது போற அடுத்த வருஷம் தான் அறுவடை செய்யலும். ஆனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தோட்டத்துல மாத்திரம் அல்லாஹ் 2 முறை அறுவடை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. இந்த துஆவுக்கு காரணமான அந்த அடிப்படை யாரு? ஹஜ்ரத் உம்மு சுலைம். தாயுடைய பக்குவமான வளர்ப்பு தான் அந்த அளவு தூரத்துக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துச்சு. அதுக்கு பின்னால்தான் கல்யாணம் முடிக்கிறாங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை.